ஒருத்தவங்களும் ஒரு காரை வேற வேற மாதிரி ஓட்டுவாங்க. அது எல்லாத்துக்குமே இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. XUV 700 AX5 வேரியன்ட்ல. அது என்னென்ன, எப்படி யூஸ் ஆகுது, அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வண்டி ஆன் பண்ணோடனே டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். இதுல வந்து ஃபன் வித் XUV 700 இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டிரைவ் மோட்ஸ் வந்துச்சு பாருங்க. ஜாப்ல இருக்கு. ஜிப், ஜாப், ஜூம், அப்புறம் கஸ்டம். இப்போ ஜிப்ல வச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல ஜிப் மோட் ஆக்டிவேட்டட்னு வரும். இந்த ஜிப் மோட் வந்து மெயினாக டிராஃபிக்ல இந்த சிட்டி யூஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின், ஓவர் பவர் அந்த மாதிரி இருக்காது, நல்ல மைலேஜும் தரும். ஜிப் மோட்ல ட்ரிப் டிஸ்டன்ஸும் கால்குலேட் ஆகுது, டாப் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு, எவ்வளோ மைலேஜ் தந்திருக்கு, பிரேக் ப்ரெஸ், எத்தனை வாட்டி பிரேக் அழுத்துறோன்னு கூட வந்துருக்கு பாருங்க. ஸோ அடுத்து நீங்கள் ஜாப் மோட்ல போடும்போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். சிட்டிலையும் ஓட்டலாம், உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் வண்டி, அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் ஜாப் மோட் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஜூம் மோட். இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்தினோன்னே இன்ஸ்டன்ட் பிக்கப், இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் வந்து இந்த ஜூம் மோட்ல உங்களுக்கு வண்டியோட ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்கும். நீங்கள் ஹைவேல போகும்போது ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஜூம் மோட் வச்சுக்கலாம். இது மூணுமே வேணாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வண்டியை கஸ்டமைஸ் பண்ணணும், நீங்கள் ஓட்டுற ஸ்டைலுக்கு உங்களுக்கு ஏற்ற ஸ்டைலுக்கு மாற்றணும்னா அதுக்கு வந்து கஸ்டம் மோட்னு ஒன்று இருக்குது. இது மூணுமே இல்லாமல் நாலாவது ஒன்று இருக்குது. இது நீங்கள் ஆன் பண்ணோன்னே அதே மாதிரி இங்கே வந்துடும் கஸ்டம் மோட் ஆக்டிவேட்டட். இந்த ஒவ்வொரு மோடுக்குமே இந்த டிஸ்பிளேல இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கஸ்டம் மோட் போனீங்கன்னா கான்ஃபிகர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 ஆப்ஷன் வரும். இதுல நீங்க இப்ப இன்ஜின் பவர் எந்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஃபுல்லா இருக்கணுமா, ஃபுல் டாப் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கணுமா, இல்ல மீடியமா இருக்கணுமா, இல்ல நல்லா மைலேஜ் தர மாதிரி இருக்கணுமா அப்படின்னு. பிரேக்ஸை கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கணும் பிரேக்ஸ் அப்படின்னு. அடுத்ததா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க மாத்திக்கலாம். அடுத்து ஸ்டியரிங் கண்ட்ரோல். அடுத்ததான் வந்து தீம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு டிரைவ் மோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஸ்பிளே மாறும்னு. நீங்க இந்த தீம் வழியா மாத்திக்கலாம். இப்போ நான் வந்து ஜூம் வைக்கிறேன். ஜூம் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தனா இங்க மாறுது பாருங்க. ஸோ இந்த டிஸ்பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிரைவ் மோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா டே டு டே லைஃப்பில் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.